ஹாய் காய்ஸ், நாங்கள் இப்போ எங்கே வந்திருக்கோன்னு பார்க்கலாம். இவ்வளோ கூட்டத்தில் எப்படிரா வடபழனி முருகனை பார்த்தீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, நாங்கள் முருகனை பார்த்தோம். ஆனால் வடபழனியில் இருக்கிற முருகன் கோயிலில் போய் பார்க்கல. அதே வடபழனியில் இருக்கிற திரு வெங்கீஸ்வரர் திருக்கோயில் அங்கே தான் போய் முருகரை பார்த்தோம். ஆமாங்க, நாங்கள் வடபழனி முருகன் கோயிலுக்கு தான் போகலான்னு போனோம். நம்ம தைப்பூசத்தன்னைக்கு கூட்டத்தை பார்த்திங்கன்னா அவ்வளோ கூட்டமாக இருந்தது. சரி, இது சரிப்பட்டு வராது அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்துலேயே ஒரு 1000 வருஷ பழமையான சிவன் கோயில் ஒன்று இருந்தது. சரி, அங்கேயும் முருகர் இருப்பார், ஏன் முருகன் கோயிலுக்கு தான் போய் முருகரை பார்க்கணுமா, சிவன் கோயில்லையும் போய் முருகரை பார்க்கலாமே அப்படின்னு சொல்லி எங்களோட 7ஆம் அறிவு எட்டி பார்த்துச்சு. சரின்னு அங்கே போய் நல்லா சாமியை கும்பிட்டுட்டு சாதமும் கொடுத்தாங்க, வாங்கி சாப்பிட்டோம். நீங்களும் எங்களை மாதிரி சென்னைக்கு புதுசாக இருந்தீங்கன்னா இதே மாதிரி வடபழனி வந்துட்டு முருகன் கோயிலுக்கும் இந்த சிவன் கோயிலுக்கும் போயிட்டு பக்கத்துலேயே இந்த ஃபோரம் விஜயமால் போனீங்கன்னா நேரம் போகிறதே தெரியாது. அன்னைக்கு டே ஃபுல்லாக நல்லா ஸ்பெண்ட் பண்ணலாம். நல்லா சுற்றி பார்த்துட்டு அப்படியே கிளம்ப வேண்டிதான். பாய் காய்ஸ், அடுத்து எங்கே போகலாம் சென்னையில் அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.